18 வயசுக்குள்ள இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படம் செம்ம ஆபாசமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தை வந்து 8 நாட்டில் தடை பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் இந்த படம் பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப மைண்ட் டார்ச்சர் ஆயிருக்குது. மென்டலி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு மன உளைச்சல ஆவற ஆளா இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த படத்தை பார்க்காதீங்க. இதயம் தாங்க இதயமா இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் பேர் ஆன்டி கிரைஸ்ட். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்துருவோம். ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்னா இருப்பாங்க. அவங்க ஒன்னா இருக்கும் போது பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட 1 to 2 வயசு குழந்தை என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வீட்டு ஜன்னல் வழியா ஏறி அங்கிருந்து மேல இருந்து உளுந்து இறந்து போயிடும். இதனால பொண்டாட்டிக்காரி மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு மென்டல் சிக். இப்போ இது வந்தனால என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வினோதமா நடந்துப்பாங்க. புருஷன்கிட்ட ஒன்னா இருக்கும் போது பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா புருஷன்கிட்ட வந்து ஒன்னா இருப்பாங்க. அப்ப புருஷனுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா, இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி தெரிஞ்சனால இப்ப புருஷன் என்ன பண்ணுவாருன்னா சரி எப்படியாவது வந்து பொண்டாட்டியை வந்து குணப்படுத்திடணும்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கூட்டிகிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு காடுங்க, அந்த காட்டுக்குள்ள வந்து மரத்தால செய்யப்பட்ட வீடு ஒன்று இருக்கும். இந்த வீடு வந்து இவங்க 2 பேரோட வீடு தான் போல. இப்ப அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்க கொண்டு போய் பொண்டாட்டியை குணப்படுத்துறதுக்காக கொண்டு போறாரு. அவரும் ஏதோ பண்ணுவாருங்க, பொண்டாட்டியை குணப்படுத்துறதுக்காக வந்து ஏதோ பண்ணுவாரு. அதே நேரத்துல பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு அதையும் கண்டுபிடிப்பாரு. ஆனா பொண்டாட்டி வந்து மேலும் மேலும் பார்த்துக்கிட்டீங்கன்னா புருஷன்கிட்ட ஒன்னா இருக்கும் போது ரொம்ப ஆக்ரோஷமா ஒன்னா இருப்பாங்க. உங்களுக்கு திருப்தியே அடையாது. அதனால ரொம்ப ஆக்ரோஷமா ஆவாங்க. இதனாலே கடைசியா பார்த்தா இது புருஷனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா திரும்ப பார்க்கும். கடைசியா அவர் என்ன பண்ணாரு, அதான் வந்து இந்த படத்தோட கடைசி கதை. இந்த படம் எனக்கு பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பா தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த படம் போற விதம், இந்த படம் ரொம்ப ஸ்லோவா இந்த படம் வந்து போற விதம், காட்டுற சில காட்சிகள், ஹீரோயினோட அவங்க பண்ற அந்த ஒரு விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். படத்தை கடைசியா காட்டுவாங்க பாருங்க, ஒரு சில காட்சிலாம் வந்து அவங்க பண்றது அதெல்லாம் வந்து சீரியஸ்லி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிக்கிறோம். இந்த படம் எப்படி பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னையே நான் வந்து சிடியில் பார்த்துருக்கேன். அதனால இந்த படத்தோட சிடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்து இப்போ இந்த படம் வந்து எந்த இடத்துல அவைலபிளாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் இந்த படத்தோட பேரை வச்சு இந்த படத்தை நீங்கள் தட்டி தேடி பாருங்க. நான் உங்களுக்கு கிரேசி.